காஸ்ட்ரோ வந்து மலைக்கு போறதுக்காண்டி இருமுடி கட்டி ஒரு பேக் வச்சிருப்பாரு. அதுல ஸ்பேர் ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் தான் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். இந்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ல தான் வந்து ஹிண்ட் குடுத்துருப்பாங்க. இவர் எப்படி ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி டிரைவரும் ஸ்பேர் ட்ரெஸ் வச்சிருக்கிறது மூலமா தான் இந்த கொலை எப்படி நடந்துச்சு, ஜீவாவ கொலை பண்ணது யாரு அப்படின்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. சிபிராஜ் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் 10 ஹவர்ஸ். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இவங்க 2 பேருடைய உண்மையான பேர் வந்து சேது, காசி. இவங்க 2 பேருக்கிட்டையுமே வந்து பேர் என்னன்னு கேட்கும்போது அப்ப பேரை வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயே வந்து இந்த கேஸுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பிரைவேட் பஸ்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய பேரு, சீட் நம்பர், ஏஜ், போன் நம்பரு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே இங்க டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல பார்க்க முடியும். அதே மாதிரி ஜனனி நாராயணன் வந்து அந்த பொண்ணு மட்டும்தான் வேற ஒரு பஸ்ல மாறி போயிருக்கும். அந்த பொண்ணோட நம்பர் வந்து 13 இருக்கும். ஸோ 13 அப்படிங்கிறது காலகாலமா நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு வர பேயோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலயும் இறந்து போனவங்களுடைய நேம் வந்து 13வது இடத்துல இருக்கும். ஸோ இந்த படத்துடைய கதையிலுமே அந்த பொண்ணு இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல டிரைவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னுடைய வண்டியில மட்டும் ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ நான் வந்து வண்டியை எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் எங்கேயுமே தேவையில்லாத இடங்களை நிப்பாட்டியிருக்கவும் மாட்டாரு. அதுக்கான டீட்டெயிலாக எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, பஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணி கேட்கும்போது ஒரு 4 இடத்த சொல்லுவாரு. ஸோ இவர் பஸ்ஸை எங்கேயுமே நிப்பாட்டலை அப்படின்னு இந்த பஸ் கம்பெனி மூலமா வந்து கால் பண்ணி சொல்றது மூலமா காமிச்சிருப்பாங்க. இதே அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு வண்டி வந்து நிப்பாட்டி ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டிரான்சிஷன் அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல திவ்யா வந்து அழுவாங்க. அப்ப காஸ்ட்ரோ வந்து டிஷ்யூ பேப்பரை பஸ் மாதிரி தள்ளுவாரு. அதை அப்படியே பிளாஷ்பேக்கா ஓபன் ஆகி பஸ் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு ரவுடி வந்து வாலண்டரியா அரெஸ்டா இருப்பான். போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சரியான ரீசன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து போலீஸையே அடிச்சுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரவுடி தான் டிரைவரை கன்னால ஷூட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. தங்கதுரை வந்து எனக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்கு நான் சீக்கிரமா போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் மூலமா இவருக்கு ஏகப்பட்ட பொண்ணு பார்த்துருக்காங்க, இவருக்கு கல்யாணமே ஆகல அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவரோட மைண்ட் வாய்ஸ்ல இந்த டயலாக்க பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல மனநல பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர்கிட்ட துப்பாக்கி போயிருக்கும். அப்ப இன்னொருத்தரை பார்த்து ஷூட் பண்றதுக்காண்டி ரெடியா நிப்பாரு. அப்ப காஸ்ட்ரோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த துப்பாக்கியை கொடுங்க, நீங்க செய்யறத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாரு. அப்புறம் ஆப்போசிட்ல நிக்கிறவர்கிட்ட வந்து போய் விசாரிப்பாரு. இது என்ன தாயத்து அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு என் பொண்ணுக்காக நான் வேண்டி கட்டிக்கிட்ட தாயத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சாலும் இந்த தாத்தா கிட்ட மட்டும் விசாரிக்க மாட்டாரு. அதே சீன்ல ஒரு போலீஸ் கிட்ட கன்னை கொடுக்காம ஒரு லேடி போலீஸ் கிட்ட வந்து கன்னை கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து கன்னை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி லேடி போலீஸ் கிட்ட கோபத்துல கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து ரவுடி வந்து காஸ்ட்ரோவை ஷூட் பண்றதுக்காண்டி ரெடியா இருப்பாரு. அதுக்குள்ளேயே இந்த போலீஸ் வந்து ரவுடியை ஷூட் பண்ணிடுவாங்க. காஸ்ட்ரோவை காப்பாத்துற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீன்ல வாங்கின கன்னு இவர்கிட்ட இந்த சீன்ல கன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அங்கங்க சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி, மெடல் வாங்குற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கும். இது மூலமாவே இந்த போலீஸ்காரருடைய டீம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, எந்த கேஸா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அங்கங்க மெடல் வாங்கின மாதிரி, சர்டிபிகேட் வாங்கின மாதிரி போட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. இதுல என்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னா, காஸ்ட்ரோ வந்து இந்த கான்ஸ்டபிள் கிட்ட தியரியா தான் வந்து சொல்லியிருப்பாரு, டிரைவர் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாரு, அப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. ஆனா தியரியா மட்டும்தான் தெரியுமே தவிர இவருக்கு எப்படி கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல தான் டிரைவர் சொல்றது மூலமா தான் ஆடியன்ஸுக்கே தெரிய வரும். ஆனா தியரியா சொல்லும் போதே ஜீவா வந்து தலைவாணியை அழுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வில்லன் யாரு அப்படிங்கிறது காஸ்ட்ரோக்கே தெரியாது. ஆனா வில்லனுக்கு முன்னாடி ஒருத்தர் துணி மூடி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது தியரியா சொல்லும் போதே காஸ்ட்ரோக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கிளைமேக்ஸ்ல தான் ஆடியன்ஸ்க்கே தெரியும். ஆனா அதுக்குள்ளேயும் காஸ்ட்ரோக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல செஸ்ஸை பத்தி சொல்லியிருப்பாரு. செஸ்ல வந்து 2 கலர் காயின்ஸ் இருக்கும். ஒன்னு கருப்பு கலர், இன்னொன்னு ஒயிட் கலரு. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்துல ஹீரோ வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வில்லனுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட்ரோ வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒருத்தர் மாலை போட்டிருக்கிறாரு, மறுநாள் மலைக்கு
போற சிச்சுவேஷன்ல இருக்குது. ஆனாலும் பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாரு. ஏன் இந்த அளவுக்கு எமோஷனலா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா ஹீரோ வந்து எங்க போனாலும் அதுக்கு முன்னாடியே வில்லன் வந்து அந்த இடத்துல நிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருக்கும். இவர் ஒரு எவிடன்ஸை தேடி போகும்போது வில்லன் வந்து அந்த எவிடன்ஸை அழிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கு பரிகாரமா தான் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா சாமியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்துல இடையில ஒரு கட்டத்துல ஜீவா வந்து இறந்து போன பாடியை யாரோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப கேஸ்ட்ரோ வந்து ஜிஹெச்சுக்கு வந்திருப்பாரு. டார்ச் லைட் கேட்பாரு. அதுக்கு டார்ச் லைட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா 2 பேரும் தீக்கம்பு எடுத்துட்டு வர மாதிரி காமிப்பாங்க. மார்ச்சுரியில ஜீவா வந்து வாட்ச் கட்டினாரா இல்லையா அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு குழப்பமா இருக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா பஸ்ல போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது வரைக்கும் வாட்ச் இருக்கிற மாதிரியும் பஸ்ல இருந்து ஆம்புலன்ஸுக்கு தூக்கிட்டு போகும்போது தான் வாட்ச் இருக்காது. அதுக்கான டீட்டெயிலா தான் ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது ஒரு கை மட்டும் வெளியில நீட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஜனனியோடைய பஸ் டிக்கெட் வந்து காட்டியிருப்பாங்க. அதுல ஜனனியோடைய டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:30ன்னு டிக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா 8:30க்கெல்லாம் பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 8:30ன்னு போடுறதுக்கு பதிலா டிக்கெட்ல 10:30ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கேஸ்ட்ரோ வந்து ஒரு போலீஸ்க்கு ஒரு வண்டியை ட்ராக் பண்ணி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அப்பதான் சாப்பிட்றதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஃபோன் கால் வந்த உடனே சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி மார்ச்சுரியில ஒரே நாள்லாம் வந்து ஜீவா எப்படி இறந்து போயிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு ரிசல்ட் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். 2 நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா கேஸ்ட்ரோ வந்து இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவரும் அன்னைக்கு நைட்டோட நைட்டா ரிசல்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜனனி நாராயணன் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக அந்த பொண்ணு வந்து கீழே விழும்போது ஐடி கார்டும் சேர்ந்து கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கான ஐடி கார்டாக கூட இருக்கலாம். போலீஸ்கிட்ட ஜீவா வந்து பஸ்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜீவா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசுவார். கோயம்புத்தூருக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என் ஃபோனில் பேட்டரி லோவாக இருக்குது நான் காலையில் இறங்கிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஃபோன் கால் மூலமாக இவருடைய ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. டிரைவர் வந்து அவங்க முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பார். ஸோ அதை எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அவருடைய முதலாளி வந்து அரசியல்வாதியை வந்து கழுத்தில் தான் குத்தி கொலை பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இந்த மாதிரி முதலாளி வந்து பல கொலைகளை பண்ணியிருக்கலாம். அதை டிரைவர் வந்து பார்த்துருந்துருக்கலாம். அதனால தான் டிரைவர் வந்து அதே மாதிரி ஜீவாவை கழுத்தில் குத்தி கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல டிரைவர் வந்து நைட்டு தூக்கத்துக்காக பில்லோ யூஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லோவில் தான் அவருடைய சட்டை ஸ்க்ரூ டிரைவர் எல்லாத்தையும் உள்ளக்க வச்சு தண்ணீரை தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல கேஸ்ட்ரோக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் ஃபைட் வரும். அப்ப அந்த அரசியல்வாதி வந்து சாமி படத்துக்கு பின்னாடி இருக்கிற டார்ச் லைட் எடுத்து கேஸ்ட்ரோவை அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டார்ச் லைட்டுக்கான டீட்டெயிலா அந்த சண்டேல ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இந்த டார்ச் லைட்டு சாமி படத்துக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியும். 10 hours படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 10 hours படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. 10 hours படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.